இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்காவிட்டால் விரைவில் போராட்டம், அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எச்சரிக்கை. காரைக்காலில் கடல் பாசி பதப்படுத்தும் மையம் அமைக்கப்படும், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தகவல். மத்திய அரசு ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் நகை கொள்ளை, மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 80 நாட்களுக்கு மேலாகியும் அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாதது கடும் நிர்வாக முடக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய புதுச்சேரி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று மாலைக்குள் இலாக்கா ஒதுக்கப்படாவிட்டால் கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். புதுச்சேரியில் திமுகவின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் பேசியதாவது, மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி சட்டப்பேரவை கூட்டப்பட்டு மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாதது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை என்று அவர் கூறினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் ஏராளமாக உள்ள நிலையில் நிர்வாகம் முழுமையாக முடங்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் டபுள் இன்ஜின் அரசு சிறப்பாக செயல்படுவதாக ஆட்சியாளர்கள் கூறினாலும் அந்த 2 என்ஜின்களும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டிருப்பது போன்ற நிலை உருவாகியுள்ளது என்றார். மாநிலத்தில் வரலாறு காணாத மின்வெட்டு மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் பொது விநியோக திட்டத்தில் பயோமெட்ரிக் முறையில் அரிசி வழங்கப்படுவதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் பல்வேறு அரசு துறைகளில் ஏராளமான பணியிடங்கள் காலியாக உள்ளதால் மக்கள் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையை கூட்டி பட்ஜெட் தாக்கல் செய்தால் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி கிடைத்து மக்கள் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாவிட்டால் அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முதலமைச்சர் பதவி ஏற்பது முதல் அமைச்சர்கள் பதவி ஏற்பது வரை அனைத்து தாமதமாக நடந்துள்ளதாகவும் அதன் தொடர்ச்சியாக நிர்வாகம் முழுமையாக ஸ்தம்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார். பல துறைகளை ஒரே அதிகாரி கூடுதல் பொறுப்பாக கவனிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அமைச்சர்களுக்கு இலாக்கா கிடைப்பதற்காக எதிர்க்கட்சியான திமுக போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பது வருத்தமளிப்பதாகவும் இன்று மாலைக்குள் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாவிட்டால் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் நாஜிம் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான வைத்திலிங்கம் குறித்து பேசிய அவர், புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமையாமல் போனதற்கு அவரே காரணம் என விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் மட்டுமல்ல நாடு முழுவதும் சிக்கலில் இருப்பதாகவும் கூறினார். சபாநாயகர் தேர்தலில் அதிமுக சார்பில் ஆதரவு கோரப்பட்டால் அது குறித்து கட்சி தலைமையிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காரைக்கால் மீனவ பெண்களின் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் நாட்டுக்கே முன் உதாரணம். காளிக்குப்பத்தில் திறன் மேம்பாட்டு மற்றும் கடல் பாசி பதப்படுத்தும் மையம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். காரைக்கால் மாவட்டம் பட்டினச்சேரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீனவ பெண்கள் செயல்படுத்தி வரும் கடல் பாசி வளர்ப்பு திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட சுய உதவி குழுக்களுக்கு விருதுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன், அரசு செயலாளர்கள், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான மீனவ பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பட்டினச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்களின் கடின உழைப்பு இன்று ஒரு வரலாறாக மாறியுள்ளது. ஒட்டுமொத்த மீனவ பெண்களும் தங்களது உழைப்பால் வெற்றி பெற்று தலை நிமிர்ந்து நிற்பதை அவர்களின் முகத்தில் காண்கிறேன். அவர்கள் பெற்றுள்ள இந்த வெற்றி நானே விருது பெற்றதை போன்ற மகிழ்ச்சியை எனக்கு அளிக்கிறது என்று தெரிவித்தார். மீனவ சமுதாயத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் குறிப்பாக மீனவ பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சில மாதங்களுக்கு முன்பு கடற்பாசி வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் அந்த திட்டத்தை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்ததாகவும் அவர் கூறினார். திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது இது வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் பலரிடம் இருந்ததாகவும், ஆனால் காரைக்கால் மீனவ பெண்கள் தங்களது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பின் மூலம் அந்த சந்தேகங்களை உடைத்து திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் பாராட்டினார். மேலும் குஜராத் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் காரைக்கால் மீனவ பெண்கள் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் அவர்களின் உழைப்பை அனைவரும் வியந்து பாராட்டி வருவதாகவும் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக காரைக்கால் காளிக்குப்பம் பகுதியில் திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் கடற்பாசி பதப்படுத்தும் மையம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும், இந்த மையங்கள் அமைக்கப்பட்ட பிறகு கடற்பாசி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு, திறன் பயிற்சி, வேலைவாய்ப்பு மற்றும் மீனவ பெண்களின் வருமான உயர்வுக்கு புதிய வாய்ப்புகள்
வாய்ப்புகள் உருவாகும் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். மீனவ பெண்களின் தன்னம்பிக்கை, உழைப்பு மற்றும் சாதனை காரைக்கால் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள கடலோர பகுதிகளுக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் பாராட்டினார். புதுச்சேரியில் மத்திய அரசு அலுவலக ஊழியர் வீட்டு கதவின் பூட்டை உடைத்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகை, 10,000 ரூபாய் திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா நகர் விரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பினோத் நவில்சன் தனியார் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜென்சி பிரிசில்லா. இவர் புதுச்சேரி மத்திய அரசு அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி காலை பினோத் நவில்சன் குடும்பத்துடன் திருநெல்வேலிக்கு புறப்பட்டு சென்றார். அவரது மனைவி ஜென்சி 2 வயது குழந்தையுடன் விழுப்புரத்தில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே பினோத் நவில்சன் வீட்டின் மேல் மாடியில் வாடகைக்கு வசித்து வரும் விஷ்ணு என்பவர் நேற்று முன்தினம் போன் செய்து தனது வீட்டின் கதவை வெளியே யாரோ பூட்டிவிட்டு சென்றுள்ளதாக பினோத்திடம் தெரிவித்தார். இதையடுத்து பினோத் ஜென்சிக்கு தகவல் கூறவே அவர் நேற்று வீட்டுக்கு சென்று பார்த்தபொழுது அதிர்ச்சியடைந்தார். வீட்டின் முன்பக்க கேட்டில் இருந்த பூட்டு மற்றும் வாசல் கதவு உடைக்கப்பட்டு இருந்தது. மேலும் உள்ளே சென்று பார்த்தபொழுது பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்தது. அறையில் உள்ள அலமாரியும் உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 பவுண்ட் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இச்சம்பவம் தொடர்பாக தன்வந்திரி காவல் நிலையத்தில் ஜென்சி தகவல் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் தடயவியல் நிபுணர்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் கொள்ளை நடந்த வீட்டில் உள்ள தடயங்களை சேகரித்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். காரைக்காலில் நஷா முக்த் யுவா விக்ஷித் பாரத் மாவட்ட அளவிலான போட்டிகள். போதை ஒழிப்பு விழிப்புணர்வில் மாணவர்கள், இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் மற்றும் தேசிய சேவை திட்டம் சார்பில் நஷா முக்த் யுவா விக்ஷித் பாரத் மாவட்ட அளவிலான போட்டிகள் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இந்த போட்டிகள் மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் எம் ராமச்சந்திரன் மேற்பார்வையில் நடைபெற்றன. இதில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் இளைஞர் அமைப்புகளை சேர்ந்த மாணவ மாணவியர் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களின் தீய விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, ஸ்லோக போட்டி, குழு நடன போட்டி, தெரு நாடக போட்டி, ரீல் உருவாக்கும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியாக நடுவர்கள் நியமிக்கப்பட்டு போட்டியாளர்களின் திறமை, படைப்பாற்றல் மற்றும் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் எம் ராமச்சந்திரன், இளைஞர்களுக்கிடையே போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதுமே இந்த போட்டியின் முக்கியத்துவம் என்று கூறினார். மேலும் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் இளைஞர்கள் சமூக நலன் சார்ந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பசுவதை தடுப்புச் சட்டத்தை அமல்படுத்த கோரி கோசமன் அபியான் அஷ்வான் மற்றும் கோமாதா மற்றும் நாட்டு பசு பாதுகாப்பு இயக்கத்தினர் பசுவுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பசுவதை தடுப்புச் சட்டத்தை அமல்படுத்த கோரி கோசமன் அபியான் அஷ்வான் மற்றும் கோமாதா மற்றும் நாட்டு பசு பாதுகாப்பு இயக்கத்தினர் சார்பில் காமராஜர் சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பசுவுடன் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்டோர் கோமாதா மற்றும் நாட்டு பசுக்களை வதை செய்வதை தடுக்கும் பசு வதை தடுப்புச் சட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களிடம் அவர்கள் கையெழுத்து பெற்றனர். தொடர்ந்து காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்ற அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பசுவதை தடுப்புச் சட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த கோரி மனு அளித்தனர். IPPB புதுச்சேரி கிளையில் பிசினஸ் கரஸ்பாண்டன்டாக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சுய உதவி குழுக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்திய அஞ்சல் துறையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்தியா போஸ்ட் பேமெண்டல் பேங்கில் BC பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் ஜூலை 27ஆம் தேதி முதல் வழங்கப்படுகின்றன. மகளிர் சுய உதவி குழுவில் உள்ளவர்களை ஊக்குவிக்கவும் விதமாக சிறப்பு சலுகையாக 5,000 ரூபாய் வைப்பு தொகை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது. இந்தியா போஸ்ட் பேமெண்டல் பேங்க் பல்வேறு பணி செய்து வருகிறது. IPPB ஆன்லைன் பேங்க் அக்கவுண்ட், விபத்து காப்பீடு, வாகன காப்பீடு,
மருத்துவ காப்பீடு, சேமிப்பு திட்டங்கள், கடன்கள் என பல பணிகளை செய்து வருகிறது. இது பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. IPPB சேவைகளை புதுச்சேரியில் உள்ள அனைவருக்கும் எந்த நேரமும் தடையின்றி கிடைத்திட BCக்களை தேர்வு செய்து சேவையை விரிவுபடுத்த உள்ளது. எனவே விருப்பம் உள்ளவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். CSC மையங்களை இயக்கும் நபர்கள், மருத்துவ கடைகள், கணினி சேவை மையங்கள், உணவகங்களை நடத்தும் நபர்கள், ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், முன்னாள் இராணுவத்தினர், காய்கறி மற்றும் மளிகை கடைகள், நியாய விலை கடைகள் உரிமையாளர்கள், சிறிய சேமிப்பு திட்ட முகவர்கள், பெட்ரோல் பம்ப் உரிமையாளர்கள், சுய உதவி குழுக்களின் செயல் பங்கேற்பாளர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 75 வயது வரையும், கல்வி தகுதி குறைந்தது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி, வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தம் அம்பேத்கர் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சவுதார் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாபெரும் கபடி போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கபடி அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தின. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசை வென்ற அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் 10,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார். 2ஆம் இடம் பெற்ற அணிக்கு ராமதாஸ் 8,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார். 3ஆம் இடம் பெற்ற அணிக்கு வைத்தியநாதன் 6,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கி பாராட்டினார். மேலும் 4ஆம் இடம் முதல் 8ஆம் இடம் வரை பிடித்த அணிகளுக்கு தலா 3,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இந்த கபடி போட்டியில் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டிகளை உற்சாகமாக கண்டு ரசித்தனர். தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்துவிற்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து. புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், CSR மேலாளர் திவாகரன் மற்றும் நிர்வாகிகள் முனைவர் முத்துவிற்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவரது சமூக மற்றும் தமிழ் மொழி வளர்ச்சி பணிகளை பாராட்டி நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற்று தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வாழ்த்துக்களை தெரிவித்தார். கலித்தீர்த்தால்குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரியில் பழந்தமிழ் எழுத்துக்கள் குறித்த ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கலித்தீர்த்தால்குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் பழந்தமிழ் எழுத்துக்கள் தமிழில் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிலரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. இப்பயிலரங்கத்தை கல்லூரி முதல்வர் லெப்டினன்ட் டாக்டர் கதிர்வேர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் பழந்தமிழ் எழுத்துக்களின் வரலாறு, அவற்றின் வளர்ச்சி மற்றும் பயன்பாடு குறித்து சிறப்புரைகள் இடம்பெற்றன. பயிலரங்கில் 5ஆம் வகுப்பு மாணவி செல்வி நேயஸ்ரீ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பண்டைய தமிழில் பயன்படுத்தப்பட்ட குறியீடுகள் மற்றும் எழுத்து வடிவங்கள் குறித்து தனது தனித்திறமையை வெளிப்படுத்தி தமிழில் எழுதி அனைவரின் பாராட்டையும் பெற்றார். தமிழ் துறையைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பண்டைய கால தமிழ் எழுத்து முறைகள், குறியீடுகள் மற்றும் அவற்றின் வரலாற்று பின்னணி குறித்து பயனுள்ள தகவல்களை அறிந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முனைவர் ஸ்ரீதர் சிறப்புரையாற்றினார். தமிழ்துறை பேராசிரியர் விவேகானந்த தாசன், கணினித்துறை தலைவர் ராஜ்மோகன், பேராசிரியர்கள் பெருமாள், சாபு, தங்கப்பன், மேரி ஜிடி மற்றும் இந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இப்பயிலரங்கில் தமிழ்துறை மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள், பேராசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியாக மாணவர் லட்சுமிபதி நன்றி கூறினார். பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா பிறந்தநாள் விழா, அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை பகுதியைச் சேர்ந்த பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ராஜாவின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ராஜாவிற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு மற்றும் பழக்குடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ராஜா அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் கேக் வெட்டி
கொண்டாடி தனது குடும்பத்தினருடன் அமைச்சரிடம் ஆசி பெற்றார். மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல பாஜக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்தும், கேக் வெட்டியும், ஆளுயர மாலை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டதுடன் பல இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள் திரு மௌனகுரு தேவராசு சுவாமிகள் சித்தர் பீடம் அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலின் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வெற்றி பவுண்டேஷன் நிறுவனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் அவர்கள் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறுசுவை உணவை வழங்கினர். நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். கார்கில் போர் வீரர் சுரேஷிற்கு எம்எல்ஏ டாக்டர் நாராயணசாமி நேரில் பாராட்டு. கார்கில் போரில் பங்கேற்ற முன்னாள் ராணுவ வீரரும் தற்பொழுது புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றி வரும் சுரேஷ் கார்கில் போர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசால் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் மூலக்குளத்தில் வசித்து வரும் கார்கில் போர் வீரர் சுரேஷின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு நேரில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். அப்பொழுது கார்கில் போரில் நாட்டிற்காக ஆற்றிய வீரமிகு சேவையை பாராட்டி சுரேஷுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இந்நிகழ்வின் பொழுது கார்கில் போர் வீரர்களின் தியாகமும் தேசப்பற்றும் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றன என்றும் அவர்களின் சேவையை என்றும் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும் என்றும் டாக்டர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுவை ரெட்டியார்பாளையம் எல்ஜேகே கட்சி தலைமை அலுவலகத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், விவசாய அணி தலைவர் செல்வம், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், எல்ஜேகே கட்சியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்காவிட்டால் விரைவில் போராட்டம், அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எச்சரிக்கை. காரைக்காலில் கடல் பாசி பதப்படுத்தும் மையம் அமைக்கப்படும், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தகவல். மத்திய அரசு ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் நகை கொள்ளை, மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.